இங்க இந்த பொண்ணுகிட்ட இந்த வேலைக்கார அம்மா குக்கர் எங்கம்மா கழுவணும்னு கேக்குறாங்க. அதை நீ சரியாவே கழுவ மாட்டேங்கிற, நானே கழுவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் நான் மாப் போடுவான்னு மாப்பை தேட போறேன். அதுக்கு நான் அதை தூக்கி போட்டேன், புதுசா ஒண்ணு வாங்கியிருக்கேன், அதை எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. அவங்க குழந்தை அழுகுது, அந்த குழந்தைய தூக்கி தூங்க வைக்கலான்னு போறாங்க அந்த வேலைக்காரன். உடனே அந்த பொண்ணு ஓடி வந்து அந்த குழந்தைய வாங்கிட்டு, குழந்தைய நான் தூங்க வச்சுக்கிறேன், நீ போய் வேற வேலையை பாருன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அந்த வேலைக்கார அம்மா வீட்டுல இருக்க துணியெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணலான்னு போறாங்க. அதை பார்த்து அந்த பொண்ணு, இனிமே நீ கையாலெல்லாம் துணி துவைக்க வேணாம், வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணிடுன்னு சொல்றா. அதுக்கு அந்த வேலைக்காரம்மா, நான் எப்பவுமே கையில தானமா துவைக்கிறேன்னு கேட்க, வாஷிங் மிஷின் எதுக்கு இருக்கு, தூங்குறதுக்கான்னு சொல்லிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வேலைக்காரம்மாட்ட, நிறைய பழம் இருக்கு எடுத்துட்டு போகணும்னு சொல்றா. அதுக்கு இந்த பழம் எல்லாம் காலையில வாங்கினது தானமா, ஏன் எடுத்துட்டு போகணும்னு அந்த வேலைக்காரம்மா கேட்பாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, சும்மா சும்மா கேள்வி கேட்காத, எடுத்துட்டு போகணும்னு சொல்றா. அதுக்கப்புறம் நாளைக்கு சீக்கிரமா வந்து உன் சேலரி வாங்கிக்கணும்னு சொல்றா. அப்பன்னு பார்த்து காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்டதும் போய் யாருன்னு பார்க்க அங்க இன்னொரு பொண்ணு நின்னுட்டு இருப்பாங்க. யார் நீங்கன்னு அந்த வேலைக்காரம்மா கேட்க, மேடம் தான் வர சொன்னாங்கன்னு அந்த பொண்ணு சொல்றா. புதுசா அந்த பொண்ணு கிட்ட, நாளையில இருந்து நீ தான் அந்த வீட்டு வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்றா. அந்த புது பொண்ணும் சரின்னு சொல்றா. பழைய வேலைக்காரம்மா, அப்ப நான் என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த முதலாளி அம்மா, நீ ஒன்னும் பண்ண தேவையில்ல, நீ பிரெக்னெண்டா இருக்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த புது பொண்ணு, எத்தனை பேருக்கு சமைக்கணும்னு கேட்பா. அந்த முதலாளி அம்மா, சமைக்கிறத நானும் ராதாவும் பார்த்துப்போம், மத்த வேலையை நீ பாருன்னு சொல்றாங்க. அந்த பழைய வேலைக்காரம்மாக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கு அந்த முதலாளி அம்மா சொல்றாங்க, நான் பிரெக்னெண்டா இருக்கப்போ நீ என்ன எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்ட, இப்போ நீ பிரெக்னெண்டா இருக்கப்போ ஒன்னு நான் பாத்துக்கணும்ல அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த பழைய வேலைக்காரம்மாக்கு கண்ணெல்லாம் கலங்குது. சரி, இந்த பழத்தெல்லாம் எடுத்துட்டு போ, நாளைக்கு டைமுக்கு வேலைக்கு வந்துருன்னு அந்த முதலாளி அம்மா சொல்றாங்க.